வேலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பழங்குடியின பெண்ணை தரையில் அமர வைத்து விசாரித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டு 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சின்னு என்ற பழங்குடியின பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்த நிலையில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் சின்னுவிடம் நன்றாக பழகி குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக வேலூர் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சுதா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள புற காவல் நிலைய அறையில் வைத்து சின்னுவிடமும் அவரது கணவர் கோவிந்தனிடமும் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சின்னுவும் அவரது கணவரும் தரையில் அமர வைத்து விசாரிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆய்வாளர் சுதாவை தொலைபேசி வாயிலாக நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, நாற்காலியில் அமர உடல் ஒத்துழைக்காததால் தரையிலேயே அமர்ந்து கொள்கிறேன் என சின்னு கூறியதாகவும், சின்னுவும் அவரது கணவரும் விருப்பத்தின் பேரிலேயே தரையில் அமர்ந்ததாகவும் தெரிவித்தார். இதனிடையே குழந்தையை கடத்திய இடையன் சாத்து பகுதியைச் சேர்ந்த வைஜெயந்தி மாலா என்பவரும் கர்நாடகாவின் சிக்மகளூரைச் சேர்ந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டு குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தான் வேலை பார்த்த வீட்டின் உரிமையாளருக்கு குழந்தை இல்லாததால் வைஜெயந்தி மாலா குழந்தையை கடத்தி அவர்களுக்கு அளித்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.